பாலியல் துஷ்பிரயோகம் வந்து யார் செஞ்சாலும் ஏன் இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் மாற்றம் வரணும்? என்ன கனெக்ஷன் இதில்? இப்போ அட்டமஸ்தான தேரர் செஞ்சாலும் சரி, முஸ்லீம்களில் உள்ள ஒரு ஆள் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி, அது வந்து அருவருக்கத்தக்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு குற்றம். அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விஷயம். என்ன நடந்தாலும் அது என்ன முஸ்லீம் விவாகரத்து சட்டம் அநாத வீட்டு பிள்ளையா? அது முஸ்லீம் விவாகரத்து சட்டம் என்றது வந்து அநாதையிட சொத்தா? வரவங்க போகிறவங்க எல்லாம் நோண்டி பார்க்குறதுக்கு. மீனால ஹாஜிகளுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ், அக்கமெண்டேஷன், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணலையா? அதை வந்து ஏன் ப்ரொவைட் பண்ணலை? எங்கே குறைபாடு நடந்துச்சு, யார் அதை செஞ்சது, அவங்களுக்கு எதிராக என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், அதை செய்யுங்க. அதை மறைக்கிறதுக்காக வேண்டி இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஷேக் அர்க்கம் நூர் அமீத்திட விஷயத்தை கொண்டு வந்து போட்டு அதை மறைக்க வேணும்.